ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி உருண்டை செய்யலாம். அதுக்கு தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். ராகி மாவு எடுத்துகிட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ராகி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சுட்டு நெய் கொஞ்சம் தடவிக்கலாம். திருப்பி போட்டு நெய் கொஞ்சம் தடவிக்கலாம். எல்லா ராகி மாவும் எப்படி ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ராகி ரொட்டியை சின்ன சின்ன துண்டாக இப்படி பிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா சூடு நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி எடுத்துக்கலாம். ராகி உருண்டைக்கு வேர்க்கடலை வறுத்துக்கலாம். கொஞ்சம் எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். ராகி ரொட்டி ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு ஆட்டும் போது இதோட கூட ஒரு 4 ஏலக்காய் அதில் சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாம். மிக்சியில் ஆட்டி எடுத்தாச்சு. ராகி ரொட்டி எல்லாத்தையும் மிக்சியில் ஆட்டி எடுத்தாச்சு. அடுத்து வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள்ளு வறுத்து வச்சதை மிக்சி ஜாரில் போட்டு ஆட்டிக்கலாம். இதில் கொட்டிக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை போட்டுட்டு நல்லா பிசைந்து உருண்டை பிடிச்சிடலாம். இனிப்பு நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இதை செஞ்சு வச்சு கொடுக்கலாம்.
இனிப்பு ராகி உருண்டை ரெடி ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. ராகி உருண்டை உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது.